வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் பிரதான செய்திகளுடன். செய்திகளுக்காக உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் கஜிதா திருநாவுக்கரசு. விரிவான செய்திகளுக்கு முன்னதாக இன்றைய தலைப்புச் செய்திகள். ஜப்பான் நிலநடுக்கத்தால் இலங்கைக்கு பாதிப்பு இல்லை, பலத்த காற்று குறித்து அவசர எச்சரிக்கை. சுரேசாலே தாக்கல் செய்த ரிட் மனு ஆகஸ்ட் 25 ஒத்திவைத்தது மேன்முறையீட்டு நீதிமன்றம். தேவனுவர விஷ்ணுகோவில் ஊர்வலம், போதைப் பொருட்களுடன் காவடி நடன கலைஞர்கள் பலர் கைது. திருவுளச்சீட்டு மூலம் தேர்வு, சாவகச்சேரி நகரசபை உப தவிசாளரானார் முத்துலிங்கம் கோகுலராஜ். வவுனியாவில் துயரம், ஊஞ்சல் தடி முறிந்து வீழ்ந்து 5 மாத குழந்தை பலி, தாய் காயம். இலங்கையில் தீவிரமடையும் டெங்கு, ஜூலையில் 27,000க்கும் அதிகமானோர் பாதிப்பு. 120 மில்லியன் ரூபாய் கையூட்டு வழக்கு, விஜயதாச ராஜபக்சவின் மகன் உள்ளிட்ட 3 பிணை. 7 மாதங்களாக ஆசிரியர் இல்லை, முல்லைத்தீவில் மூங்கிலாறில் பெற்றோர்கள் கவன ஈர்ப்பு போராட்டம். மன்னார் மாவட்டத்தில் முதல் முறையாக சிசு செறிய பாடசாலை பேருந்து சேவை ஆரம்பம். அவையமது தலைப்புச் செய்திகள். இனி தொடர்பான விரிவான செய்திகள். தெற்கு ஜப்பானின் குமாமோட்டோ பகுதியில் இன்று ஏற்பட்ட 7.1 ரிக்டர் அளவிலான சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தால் இலங்கைக்கு எந்தவிதமான ஆபத்தும் இல்லை என்று புவியியல் ஆய்வு மற்றும் சுரங்க பணியகம் தெரிவித்துள்ளது. பூமிக்கு அடியில் 10 கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்ட இந்த நிலநடுக்கத்தை தொடர்ந்து ஜப்பானின் கியூஷி பிராந்தியத்தில் உள்ள கடலோர பகுதிகளுக்கு சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. இதன் காரணமாக மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டார்கள். இருப்பினும் இந்த நிலநடுக்கத்தின் தாக்கம் இதுவரையில் இலங்கைக்கு பரவவில்லை என்று தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. அதேவேளை நாட்டினூடாக நிலவுகின்ற தீவிர தென்மேற்கு பருவப்பெயர்ச்சி காலநிலை காரணமாக இலங்கையின் பல பாகங்களில் மணத்தியாலத்திற்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரித்துள்ளது. குறிப்பாக வடக்கு, வடமத்திய, வடமேல் மத்திய மாகாணங்கள் மற்றும் ஹம்பாந்தோட்டை, திருகோணமலை ஆகிய மாவட்டங்களில் இந்த சீரற்ற காலநிலை நிலவக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. கடல் பிராந்தியங்களை பொறுத்தவரையில் கற்பட்டியிலிருந்து மன்னார், காங்கேசன்துறை ஊடாக முல்லைத்தீவு வரையான மற்றும் ஹம்பாந்தோட்டையிலிருந்து பொத்துவில் வரையான கடற்பரப்புகளில் காற்றின் வேகம் மணத்தியாலத்திற்கு 50 முதல் 60 கிலோமீட்டர் வரையில் அதிகரிக்கக்கூடும். இதனால் கடற்பரப்புகள் அவ்வப்போது மிகவும் கொந்தளிப்பாக காணப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே மீன்பிடி மற்றும் கடல்சார் சமூகங்கள் கடலுக்கு செல்லும் போது மிகுந்த அவதானத்துடன் செயற்படுமாறும் திணைக்களத்தால் வெளியிடப்படுகின்ற அடுத்தடுத்த அறிவிப்புகளை கூர்ந்து கவனிக்குமாறும் கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். பாரிஸ் வாழ் மக்களே, உங்களின் பேராதரவை பெற்ற கல்யாணி மற்றும் அன்னபூரணி தயாரிப்புகள் இப்போது 2 கிளைகளிலும். பிடி கேஷன் கரி லாச்சப்பல், பிடி சூப்பர் ஸ்டோர் ஹார்லி கோனஸ். உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் சம்பவம் தொடர்பான விசாரணைகளின் அடிப்படையில் பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழ் தம்மை கைது செய்து தடுத்து வைத்துள்ளமையை சவாலுக்குட்படுத்தி அரசு புலனாய்வு சேவையின் முன்னாள் பிரதானி சுரேஷ் அலி தாக்கல் செய்த ரிட் மனுவை மேலதிக பரிசீலனைக்காக வரும் ஆகஸ்ட் மாதம் 25 அளிக்குமாறு மேன்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த மனு இன்று மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி ரோஹந்த அபேசூரிய மற்றும் நீதிபதி பிரியந்த பெர்னாண்டோ ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்னிலையில் பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. வழக்கு விசாரணையின் போது மனு தொடர்பான மேலதிக சமர்ப்பணங்களை உறுதிப்படுத்துவதற்காகவே இந்த ஒத்திவைப்பை நீதிபதிகள் குழாம் பிறப்பித்துள்ளது. இதற்கமைய வரும் ஆகஸ்ட் 25 இதுகுறித்து மேலதிக சமர்ப்பணங்களை நீதிமன்றத்தில் முன்வைக்கப்படவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தெவினுவர உத்பலவண்ண ஸ்ரீ விஷ்ணு மகா தேவாலயத்தின் வருடாந்திர ஊர்வலத்தில் பங்கேற்க வந்த பல்வேறு காவடி நடன குழுக்களைச் சேர்ந்த நபர்கள் இன்று காலை நடத்தப்பட்ட சிறப்பு சோதனையின் போது போதைப் பொருட்களை வைத்திருந்த குற்றத்திற்காக காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஊர்வலத்தின் பாதுகாப்பிற்காக சுமார் 1500 பாதுகாப்பு படையினர் தீவிர பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளார்கள். மேலும் ஊர்வலத்தில் கலந்து கொள்ளும் அனைத்து காவடி குழுக்களும் உடனடியாக கடுமையான சோதனைக்கு உட்படுத்தப்படும் என்று அதிகாரிகள் தெளிவுபடுத்தியுள்ளார்கள். சமீபத்தில் கோவில் பகுதிக்கு அருகே 2 பாதாள உலக கும்பல்களுக்கிடையே ஏற்பட்ட மோதல் துப்பாக்கிச் சூட்டில் முடிந்ததைத் தொடர்ந்து காவடி நடன குழுக்களை ஊர்வலத்தில் சேர்ப்பது குறித்து பெரும் பதற்றம் நிலவி வந்தது. இதன் காரணமாக காவடி குழுக்களை தற்காலிகமாக இடைநீக்கம் செய்யுமாறு கடந்த ஞாயிற்றுக்கிழமை காவல்துறை தலைமை ஆய்வாளர் பரிந்துரைத்திருந்தார். இருப்பினும் நேற்று மாத்தறை மாவட்ட செயலகத்தில் பொது பாதுகாப்பு அமைச்சர், அமைச்சின் செயலாளர் மற்றும் காவல்துறை தலைவர்கள் உள்ளிட்ட அதிகாரிகள் பங்கேற்புடன் இடம்பெற்ற கூட்டத்தில் பாரம்பரியமாக பங்கேற்கும் அனைத்து காவடி குழுக்களையும் அனுமதிக்க முடிவெடுக்கப்பட்டது. கைதிகள் மற்றும் நிலவுகின்ற பதற்றமான சூழலுக்கு மத்தியில் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் வளர்ந்த வரலாற்று சிறப்புமிக்க இந்த ஊர்வலம் இன்று பிற்பகல் 2 மணிக்கு ஆரம்பமாகியமை குறிப்பிடத்தக்கது.
இலங்கையின் சுற்றுலாத்துறையை சர்வதேச அளவில் மேம்படுத்தும் நோக்கிலும் நாட்டின் புதிய சுற்றுலா பாதையொன்றை உலகிற்கு அறிமுகப்படுத்தும் நோக்கிலும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள விசேட நடைப்பயணத்தின் அடுத்த கட்டம் நேற்றைய தினம் ஹெட்டன் கொட்டகலை பகுதியில் ஆரம்பமானது. பருத்தித்துறையிலிருந்து தேவேந்திரமுனை வரையில் உள்நாட்டு சாலைகள் வழியாக மேற்கொள்ளப்படுகின்ற இந்த விசேட நடைப்பயணத்தை பிரித்தானிய சுற்றாடல் ஆர்வலர் ஆரோன் மூர், பிரெஞ்சு குடிமகன் ஜேம்ஸ் மற்றும் இலங்கையின் இயற்கை வழிகாட்டி சரத் விஜயவர்தன ஆகியோர் இணைந்து முன்னெடுத்து வருகின்றனர். இதுவரையில் சுற்றுலா பயணிகளின் கவனத்தை ஈர்க்காத நாட்டில் மறைந்துள்ள அழகிய இடங்கள், கடற்கரை பகுதிகள் மற்றும் வனப்பகுதிகளை உள்ளடக்கி இந்த புதிய சுற்றுலா பாதை உலகிற்கு அறிமுகப்படுத்துவது இதன் முக்கிய நோக்கமாகும். கடந்த 1ஆம் தேதி பருத்தித்துறையில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த பயணம் கடற்கரையோரமாக குச்சவெளி, ரிடிகல, சீரியா மற்றும் நெக்லிஸ் மலைத்தொடர் வழியாக 456 கிலோமீட்டர் தூரத்தை கடந்து அண்மையில் கண்டியை சென்றடைந்தது. அங்கு கண்டி மாவட்ட சுற்றுலா வளர்ச்சிக்குழு மற்றும் கண்டி ஹோட்டல் உரிமையாளர்கள் சங்கம் சார்பில் அவர்களுக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. மொத்தம் 6 வாரங்களுக்குள் 750 கிலோமீட்டர் தூரத்தை கடப்பது இந்த குழுவின் இலக்காகும். இதற்கமைய ஹொட்டகலையிலிருந்து தொடங்குகின்ற இந்த பயணத்தின் அடுத்த கட்டம் பொகவந்தலாவ மற்றும் சிங்கராஜ வன பகுதிகள் வழியாக சென்று தெற்கு கடற்கரையோரமான தேவேந்திரமுனை அடைந்து நிறைவடையும் வகையில் திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த பயணம் குறித்து கருத்து தெரிவித்த பிரித்தானிய ஆர்வலர் ஆரோன் மூர், இலங்கையின் இயற்கை அழகையும் சிங்கள, தமிழ் மற்றும் முஸ்லிம் மக்களின் கலாச்சார பன்முகத்தன்மையையும் அவர்களின் மனிதநேயத்தையும் சிறப்பாக அனுபவிக்க முடிந்தது என்று குறிப்பிட்டார். குறிப்பாக கிராம மக்களிடமிருந்து கிடைத்த அரிய விருந்தோம்பலை ஒருபோதும் மறக்க முடியாது என்று தெரிவித்தார். சாவகச்சேரி நகர சபையின் புதிய உப தவிசாளராக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் உறுப்பினர் முத்துலிங்கம் கோகுலராஜ் திருவுள சீட்டு மூலம் இன்று தேர்வு செய்யப்பட்டுள்ளார். உள்ளூராட்சி ஆணையாளர் சாம்பசிவம் சுதர்சன் தலைமையில் இடம்பெற்ற இந்த தேர்வில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி சார்பில் முத்துலிங்கம் கோகுலராஜும், இலங்கை தமிழரசு கட்சி சார்பில் பவுலினா சுபோதினியும் போட்டியிட்டனர். சிறந்த வாக்கெடுப்பில் இரு போட்டியாளர்களுக்கும் தலா 7 வாக்குகள் கிடைத்த சமநிலை ஏற்பட்டது. தமிழரசு கட்சி, ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் ஒரு உறுப்பினர் ஆதரவளித்த நிலையில் தேசிய மக்கள் சக்தி இரு உறுப்பினர்கள் நடுநிலை வகித்தார்கள். வாக்கெடுப்பு சமநிலையில் முடிந்ததைத் தொடர்ந்து நடத்தப்பட்ட திருவுளச்சீட்டு குழுக்களில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் முத்துலிங்கம் கோகுலராஜ் வெற்றி பெற்று உபதவிசாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். நேர்மையான மற்றும் வெளிப்படைத்தன்மை கொண்டு அரசு சேவையை கட்டியெழுப்பும் நோக்கில் முன்னெடுக்கப்பட்டு வரும் நேர்மை கலாச்சாரம் கிளீன் ஸ்ரீலங்கா தேசிய வேலை திட்டத்தின் 2ஆம் நாள் நிகழ்வுகள் இன்று வவுனியா மற்றும் முல்லைத்தீவு மாவட்டங்களில் விழிப்புணர்வு நடைபவனிகளுடன் சிறப்பாக இடம்பெற்றன. வவுனியா மாவட்ட செயலகத்திலிருந்து ஆரம்பமான நடைபவனி கௌரவப்பத்தானை வீதி மற்றும் A9 வீதி வழியே வவுனியா நகரத்தை சென்றடைந்து மீண்டும் மாவட்ட செயலகத்தை வந்தடைந்தது. இதில் வவுனியா மாவட்ட செயலாளர் சரத் சந்திரா உட்பட உயர் அதிகாரிகள், திணைக்கள தலைவர்கள் மற்றும் அரசு உத்தியோகத்தர்கள் என்று பலரும் கலந்து கொண்டனர். முல்லைத்தீவில் கரைத்துறை பெற்ற பிரதேச செயலகம் ஒன்றில் இடம்பெற்ற விழிப்புணர்வு நாடகத்தை தொடர்ந்து மாவட்ட அரசாங்க அதிபர் உமா மகேஸ்வரன் தலைமையில் நடைபவனி ஆரம்பமாகி மாவட்ட செயலக வளாகம் வரையில் சென்றடைந்தது. இதில் அரசு உத்தியோகத்தர்கள், இளைஞர் சேவை மன்றத்தினர், போலீசார், முப்படையினர் மற்றும் கிளீன் ஸ்ரீலங்கா அமைப்பினர் பங்கேற்றனர். ஊழல் மற்றும் லஞ்சமற்ற வெளிப்படைத்தன்மையான வினைத்திறன் மிக்க அரசு சேவையை பொதுமக்களுக்கு வழங்குவதை வலியுறுத்தி இரு மாவட்டங்களிலும் இந்த விழிப்புணர்வு பேரணிகள் முன்னெடுக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. வவுனியா கனகராயன்குளம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட குளவிசுட்டான் கிராமத்தில் ஊஞ்சல் தடி முறிந்து விழுந்ததில் 5 மாத குழந்தையொன்று சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தது. வீட்டில் கட்டப்பட்டிருந்த ஊஞ்சலின் தடி எதிர்பாராத விதமாக சரிந்து விழுந்ததில் படுகாயமடைந்த குழந்தை சம்பவ இடத்தில் பரிதாபகரமாக உயிரிழந்துள்ளதுடன் தாயின் காலில் தடி விழுந்ததில் அவரும் காயமடைந்தார். காயமடைந்த தாய் உடனடியாக மீட்கப்பட்டு மேலதிக சிகிச்சைக்காக வவுனியா மாவட்ட பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார். சடலம் உடற்கூற்று பரிசோதனைக்காக வவுனியா வைத்தியசாலையின் பிரேதரையில் வைக்கப்பட்டுள்ளது. இந்த சோக சம்பவம் குறித்து கனகராயன்குளம் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இலங்கையில் இந்த ஆண்டு இதுவரை 82,838 டெங்கு நோய் தொற்றுகள் பதிவாகியுள்ளதுடன் 61 பேர் உயிரிழந்துள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது. குறிப்பாக நடப்பு ஜூலை மாதத்தில் மட்டும் 27,464 பேருக்கு டெங்கு உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதுவே இந்த ஆண்டின் மிக உயர்ந்த மாதாந்திர பதிவாகும். நாட்டில் 175 பகுதிகள் அதிக அபாயம் உள்ளவையாக குறிக்கப்பட்டு தினசரி சராசரியாக 2,391 புதிய தொற்றுகள் பதிவாகி வருகின்றன. மொத்த பாதிப்பில் பாதிக்கும் மேற்பட்டவை மேல் மாகாணத்திலேயே பதிவாகியுள்ளன. இதில் கம்பகா மற்றும் கொழும்பு ஆகிய மாவட்டங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. மேலும் கண்டி, மாத்தறை, களத்துறை மற்றும் சப்ரகுவா மாகாணத்திலும் கணிசமான அளவில் நோய் பரவியுள்ளது. கொசுக்கள் இனப்பெருக்கம் செய்கின்ற இடங்களை உடனுக்குடன் அகற்றவும், காய்ச்சல் அறிகுறிகள் தென்பட்டால்
தாமதிக்காமல் மருத்துவ உதவியை நாடுமாறும் சுகாதார அதிகாரிகள் பொதுமக்களை வலியுறுத்தியுள்ளனர். ப்ளூ ஓஷன் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் இலங்கையின் வளர்ச்சியோடு உங்கள் வாழ்க்கையையும் உயர்த்துகிறோம். பாதாள உலக குற்றவாளியான ஹெரக்கட்டாவின் இடமாற்றத்திற்காக 120 மில்லியன் ரூபாய் கையூட்டு பெற்றதாக கூறப்படும் வழக்கில் முன்னாள் நீதி அமைச்சர் விஜயதாச ராஜபக்சவின் மகன் ரஹித் ராஜபக்ச உள்ளிட்ட மூவருக்கு கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றம் இன்று பிணை வழங்கியுள்ளது. முன்னாள் எஸ்ஜேபி ஹொரண அமைப்பாளர் சரித அபேசிங்க மற்றும் முன்னாள் விமான நிலைய போக்குவரத்து சேவைகள் இயக்குநர் அருண ஸ்ரீ சதுரங்க ஆகியோரே பிணை வழங்கி உத்தரவிடப்பட்ட ஏனைய இருவராவார். பூசா உயர் பாதுகாப்பு சிறையில் இருந்த ஹரகட்டாவை வேறு இடத்துக்கு மாற்றித் தருவதாக கூறி அவரது மனைவியிடம் ரூபா 500 மில்லியன் கோரப்பட்டு பின்னர் அது ரூபா 200 மில்லியனாக குறைக்கப்பட்டு அதில் 120 மில்லியன் முன்பணமாக பெறப்பட்டதாக குற்றம் சாட்டப்பட்டது. லஞ்ச ஊழல் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணைக்குழுவால் கடந்த ஜூன் 25ஆம் தேதி கைது செய்யப்பட்டு விளக்க மறியல் வைக்கப்பட்ட நிலையிலே தலைமை நீதிபதி அசங்க எஸ் போதரகம முன்னிலையில் இன்று இடம்பெற்ற மனு பரிசீலனையின் போது மூவருக்கும் பிணை வழங்கப்பட்டுள்ளது. முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு மூங்கிலாறு தெற்கு ஆரம்ப பாடசாலையில் தரம் 3 வகுப்புக்கு கடந்த 7 மாதங்களாக வகுப்பாசிரியர் இல்லாததனை கண்டித்து பெற்றோர்கள் இன்று பாடசாலைக்கு முன்பாக கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்றை முன்னெடுத்தனர். இந்த பாடசாலையின் தரம் 3 வகுப்பில் பயிலுகின்ற 36 மாணவர்கள் ஆசிரியர் இல்லாத காரணத்தால் கடந்த 7 மாதங்களாக கல்வியில் கடும் பாதிப்புகளை எதிர்கொண்டு வருகின்றார்கள். இதுகுறித்து பலமுறை வலய கல்வி அலுவலகத்திற்கு முறையிட்டும் இதுவரையில் எந்தவிதமான நடவடிக்கைகளும் எடுக்கப்படவில்லை என்று பெற்றோர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். ஆசிரியர் பற்றாக்குறை தொடர்ந்து நீடித்தால் மாணவர்களின் ஆரம்ப கல்வி கடுமையாக பின்னோக்கி செல்லும் என்று சுட்டிக்காட்டியுள்ள பெற்றோர்கள் உடனடியாக நிரந்தர அல்லது பதிலீட்டு ஆசிரியர் ஒருவரை நியமிக்க கல்வி திணைக்கள அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினர். நமது பாடசாலையில் தரம் 3க்கான ஆசிரியர் பிரச்சனை இருந்து கொண்டிருக்கு. கிட்டத்தட்ட 7 மாதமாக ஆசிரியர் பிரச்சனை இருக்குது. இதுக்கு முன்னாடியும் ஒரு ஆர்ப்பாட்டம் ஒன்று நாங்கள் செய்திருந்த நாங்கள் அதிபர் இல்லை என்று சொல்லி அதோட டீச்சரும் இல்லை என்று சேர்த்து தான் ஆர்ப்பாட்டம் பண்ணினாங்கள். அப்போ அதுக்கு சுமூகமான முடிவு கிடைக்கல. அப்புறம் காலம் தாழ்த்தி அப்புறம் வலயக்கல்வி பணிப்பாளரால் எங்களுக்கு ஒரு அதிபரை போட்டுட்டினோம். இப்போ இந்த அதிபரை எங்களுக்கு தந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாதம் ஆகுது. இப்போ அதிபரை தந்த காலத்தில் இருந்து நாங்கள் அதிபர்கிட்டையும் வலியுறுத்தினாங்கள் இப்படி டீச்சர் இல்லை அந்த பிரச்சனைக்காக நிவர்த்தி செய்யுங்கோண்டு. அப்போ அவங்களும் 2-3 வாட்டி லெட்டர் கொடுத்துருக்குறா அவங்களோட கதைச்சு. ஆனால் அதுக்கான பதில் இல்லை. எங்களுக்கான பிரச்சனை என்னென்னா தரம் 3க்கு ஆசிரியர் இல்லாததால் பகுதி நேரமாக இருக்கிற ஆசிரியரால் படிப்பிக்கணும். அதில் பாடசாலை இந்த மாணவர்களோட கற்ற செயற்பாடு சரியாக வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு எங்களுக்கு. மன்னார் மாவட்ட பாடசாலை மாணவர்களுக்கான போக்குவரத்து சேவையை பலப்படுத்தும் நோக்கில் முதன்முறையாக சிசு சிறிய பேருந்து சேவை இன்று கூட்டுறவு அபிவிருத்தி பிரதி அமைச்சர் உபாலி சமரசிங்க தலைமையில் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. இதன் முதற்கட்டமாக மன்னாரிலிருந்து தலைமன்னார் வரையில் மாணவர்களை ஏற்றிச் செல்வதற்காக மன்னார் மாவட்ட தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கத்தின் பேருந்து ஒன்று சேவையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளது. 2005ஆம் ஆண்டு திட்டம் தொடங்கப்பட்டு 20 ஆண்டுகள் கடந்துள்ள போதிலும் கடந்த கால அரசாங்கங்களால் வடபகுதி மாணவர்கள் புறக்கணிக்கப்பட்டதாகவும் போக்குவரத்து அமைச்சின் தலையீட்டின் பேரில் தற்போது வடக்கு மாகாணத்தில் 20 பேருந்துகளை ஈடுபடுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாகவும் பிரதி அமைச்சர் தெரிவித்தார். இந்த சேவையின் மூலம் மாணவர்கள், ஆசிரியர்கள் மற்றும் பல்கலைக்கழக மாணவர்களிடமிருந்து சாதாரண கட்டணத்தில் பாதி மட்டும் அறவிடப்படும் என்பதுடன் மீதி தொகை அரசாங்கமே பொறுப்பேற்கும். ராயல்டி என்ஜினியரிங் வழங்கும் நவீன அடுக்குமாடி குடியிருப்புகள் இப்போது விற்பனைக்கு. கொழும்பு 6 வெள்ளவத்தை பஸ் லைன் ஹால் ரோட்டுக்கு மிக அருகாமையில். கிளிநொச்சி மாவட்டத்தில் A35 பரந்தன் முல்லைத்தீவு பிரதான வீதியில் 12வது கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ள புளியம்பொக்கணி பாலம் 6 ஆண்டுகளின் பின்னர் இன்று மக்கள் பாவனைக்காக உத்தியோகபூர்வமாக திறந்து வைக்கப்பட்டுள்ளது. 40 மீட்டர் நீளம் கொண்ட இந்த பாலத்தின் புனரமைப்பு பணிகள் 2020ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டு கோவிட் பெருந்தொற்று மற்றும் பொருளாதார நெருக்கடி காரணமாக இடைநடுவில் கைவிடப்பட்டிருந்தது. இதனால் அந்த பகுதியில் இடம்பெற்ற வீதி விபத்துகளில் 2 உயிரிழந்துள்ளதுடன் பொதுமக்கள் பெரும் இன்னல்களை சந்தித்து வந்தனர். இந்நிலையில் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் துரித நடவடிக்கையின் மூலம் 206 மில்லியன் ரூபாய் செலவில் பாலத்தின் புனரமைப்பு பணிகள் விரைவாக நிறைவு செய்யப்பட்டு போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் வீதிகள் அமைச்சர் பிமல் ரட்நாயக்காவினால் இன்று திறந்து வைக்கப்பட்டது. இந்த நிகழ்வில் கிளிநொச்சி மாவட்ட அரசு அதிபர் எஸ் முரளிதரன், கிளிநொச்சி மாவட்ட அபிவிருத்தி குழு இணைப்பாளர் சுப்பிரமணிய மோகன், கண்டாவளை பிரதேச செயலாளர் ஆகியோர் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் நமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் சமூகத்துடன் இணைந்திருங்கள். வணக்கம். எமது RIP பேச்சுக்கு கிடைத்த மரண அறிவித்தல்கள். பதுளை அடாவத்தை தோட்டம் லொடுங்கலையை பிறப்பிடமாகவும் வதிவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி சின்னையா
கணுகுந்தம்மா அவர்கள் 26/7/2026 ஞாயிற்றுக்கிழமை அன்று காலமானார். யாழ்ப்பாணம் கோப்பாய் வடக்கை பிறப்பிடமாகவும் கனடா ஸ்காப்ரோவை பதிவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி தீபிகா ரோஷான் அவர்கள் 25/7/2026 சனிக்கிழமை அன்று இறைப்பதமடைந்தார். இலங்கையை பிறப்பிடமாகவும் ஜெர்மனி முன்ஸ்டர் மற்றும் கிளிநொச்சி ஆகிய இடங்களை வாழ்விடங்களாகவும் கொண்டிருந்த செல்வி ஃபெட்டிமா தேவசகாயம் அவர்கள் 26/7/2026 ஞாயிற்றுக்கிழமை அன்று காலமானார். யாழ்ப்பாணம் ஆவரங்காலை பிறப்பிடமாகவும் உரும்பராய் வடக்கை பதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு பொன்னையா சிவானந்தராசா அவர்கள் 26/7/2026 ஞாயிற்றுக்கிழமை அன்று இறைவனடி சேர்ந்தார். மேலே அறிவிக்கப்பட்ட அனைத்து மரண அறிவித்தல் இறுதிக்கிரியை பற்றிய தகவல்களை அறிந்து கொள்ள ரிப் பேஜை பார்வையிடுங்கள். இதற்கான லிங்க் கீழிருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் பார்வையிடலாம். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.